அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கவனம். புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனம். சனியின் தாக்கம் வக்ர சனி பாதிப்பு இருப்பதனால் முதுகு வயிறு சம்பந்தப்பட்ட சிறு உபத்திரத்தையும் அலட்சியப்படுத்துவது சிக்கலாகிவிடும். பயணங்கள் சமயத்தில் மாஸ்கை அணிந்து கொள்வது நன்மை தரும். தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட டக்குன்ற பயணங்கள் சந்தோஷத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும். மேலதிகாரிகள் முழு பொறுப்பை கொடுப்பார்கள். அதனால் டயர்டாகும், மன வருத்தம் ஏற்படும். ஆனாலும் உழைப்பதில் ஜெயத்தை ஏற்படுத்தி தரும். புதிய ரிஸ்க் எடுத்து தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் சாதனை செய்யக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். வாகனங்களில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் அந்த வித்தைகளை மருத்துவமனையில் தான் பார்க்க வேண்டிய துர்பாக்கிய நிலைமை ஏற்படும். எனவே வண்டி வாகனத்தில் அதீத கவனம். ஃபோனை எந்த நேரத்திலும் நோண்டி கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் அதற்காக வேதனையோ அதற்காக மன வருத்தத்தையோ படக்கூடிய அமைப்பு ஏற்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய பாதங்களில் சிறு உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை பார்த்து கொள்வது முக்கியம். நடைப்பயிற்சி சமயத்தில் உடற்பயிற்சி சமயத்தில் அதிக கவனத்துடன் செயல்பாட்டுடன் இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். கண்டிப்பாக சோம்பல் அதிகமாக இருக்கும். சுருண்டு படுத்து கொண்டே இருக்க தோணும். இல்லை என்றால் இந்த சோஃபாயில் ஒரு காஃபி சாப்பிட தோணும், அந்த சோஃபாயில் போய் ஒரு டீ சாப்பிட தோணும். ஃபோனை பார்த்ததே பார்த்து கொண்டிருப்பீர்கள். வராத மெசேஜுகளுக்கு வருதா என்று பார்த்து கொண்டிருப்பீர்கள். எனவே இந்த அடிக்ஷனிலிருந்து கொஞ்சம் வெளியில் வந்து விடுங்கள். நண்பர்களுடன் இருப்பதே சந்தோஷம் என்று நினைக்கும். உத்தியோகத்தை பற்றியோ வியாபாரத்தை பற்றியோ குடும்பத்தை பற்றியோ சிறு கவலைகள் இருந்தாலும் அதை மறுப்பதற்கு கூடா நண்பர்களால் கேடு விளையும் என்பது கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக புதன்கிழமையில் பெருமாள் தாயார் வழிபாடு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். புதன்கிழமையில் கடன் அமைப்பு தீரும்.